தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வரல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராமல் போனதன் விளைவாக வெறும் 0.43 விழுக்காடு வாக்குகளை மட்டும் பெற்று ஈரோடு சட்டமன்றத்தில் வெறும் 1000 ஓட்டுகளுக்கு கீழாக பெறக்கூடிய ஒரு கட்சியாக மாறி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆருக்கு பிறகு தாக்கத்தை ஏற்படுத்த போகிற ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் சினிமாலிருந்து வரப்போற கடைசி முதலமைச்சராக கூட இருக்கலாம் என்று நம்பப்பட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் வெறும் 0.43 ஒரு விழுக்காட்டுக்கும் கீழாக போய் இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமையை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே என்னுடைய முதல் வாக்கை தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்கு பதிவு செய்தவனாக எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்தது. 5 தடவை முதலமைச்சர் இருந்தார். 5 தடவையும் தன் சின்ன கட்டுக்கோப்பா நடந்து அமெரிக்காவில் இருந்தால் கூட என்ன எண்ணங்கள் நினைவுகளும் எல்லாம் கலைஞர்கிட்ட தான் இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜயம் பாரு, நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறதுனால ஆபத்துக்கு வரும். இன்றைக்கு பொதுச் செயலராக விஜயகாந்த் அவருடைய மனைவி மாற்றப்பட்டிருக்கிறார், அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிகழ்வு சென்னை நடந்திருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்களை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து அவரால் அந்த இருக்கையில் உட்கார முடியல, அப்படியே தள்ளாடி கீழே விழுறாரு. அவருடைய கையை எடுத்து தம்ஸ் அப் காட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனால் காட்ட முடியல. வணக்கம் வைக்கணும்னு நினைக்கிறாரு, வணக்கம் வைக்க முடியல. நான் கேட்பது ஒன்றுதான், விஜயகாந்த் மீது பற்று கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களும் தொண்டர்களும் அவரை அண்ணனாக அவரை தங்களுடைய உறவாக பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அவருடைய திரைப்படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க, அவருடைய நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க, அவருடைய சமூக பற்றை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க, அவருடைய தமிழ் பற்றை பார்த்து உணர்வு கொண்டவர்கள், அவர் தலைவர் பிரபாகரன் மீது கொண்ட பற்றின் காரணமாக, தன் பிள்ளைக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்த பற்றின் காரணமாக அவர் மீது பற்று கொண்ட அத்தனை பேரும் உயிரோடு இருக்காங்க. அவருடைய அத்தனை பேருடைய மனதும் இன்னைக்கு புண்பற்றிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? ஒரு உடல்நிலை சரியில்லாத தலைவர். அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலிலேயே அவரால் நிற்க முடியல. ஆனாலும் அவரை உட்கார வச்சு அவருக்கு மாஸ்க் போட்டு அவரை கையை காட்டி நீங்க ஓட்டை வாங்கி அமமுகவோடு 60 சீட்டு கூட்டணி வச்சு 60லும் தோற்று போனீர்கள், 1 விழுக்காடு கீழாம போனார்கள். அந்த தேர்தலுக்கு அவர் வந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அதே போல திருப்பி உள்ளாட்சி தேர்தலுக்கும் அவரை அழைத்து வருவதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க. ஈரோட்டுக்கும் அவரை அழைச்சதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க. அவரை பொது நிகழ்ச்சிகள் அழைச்சு வந்தீங்க. அவர் உடம்பு முழுமையாக ஒத்து வரல. ஏற்கனவே 2 கிட்னிகளும் அவருக்கு மாற்றப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. அதே போல கால்கள்ல அவருக்கு விரல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கும்போது தெரிகிறது அவர் விரல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது சர்க்கரை நோயினால. விஜயகாந்தனாலே ஒரு கம்பீரம், விஜயகாந்துடைய கம்பீரமே அவருடைய உடல் வாகுதான். ஆனா வயதாகி விட்டால் 71 வயசு ஆயிடுச்சு, உடல் எல்லாத்துக்கும் மெலியும். ஆனால் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டவரை, நம்ம வீட்லயும் வயசானவங்க இருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு காலத்து வயசாகும், நமக்கும் வயசாகும், நமக்கும் நோய் வரலாம், நோய் வராமல் போகலாம், எல்லோருக்குமே வரும். ஆனால் அந்த வயோதிகம் வந்துவிட்டது, அதன் காரணமாக நோய் வந்துவிட்டது. நோயின் தாக்கத்தால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரால் பேச முடியல, எந்திரிச்சு நிற்க முடியல, கை வணங்க முடியல, கண் பார்வை காட்ட முடியல. அவர் இயல்பாக அவருடைய புன் சிரிப்பு இல்லை. 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டுச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் பேசவே முடியல. இந்த சூழ்நிலையில அவர் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து குறைந்தபட்சம் அந்த நாட்களை அவர் சிரமப்படாமல் இருப்பதுதான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மையா இருக்கும். எந்த ஒரு மனைவியும் அதுதான் விரும்புவாங்க. ஆனால் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா அவர்களை நான் குறை சொல்லல, அவருக்கு என்ன நெருக்கடியோ, விஜயகாந்த் அவர்கள் இப்போ குறைந்தபட்ச ஆக்டிவா இருக்கும் போதே இந்த பொதுச்செயலாளர் பதவியை மாத்திரணும், இந்த கட்சியை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு போகணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது வழியை காட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனால் ஒரு விஜயகாந்தனுடைய ரசிகனாக, விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்திய ஒரு முதல் வாக்காளனாக, விஜயகாந்த் என்கிற தனிப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு மனித நேயனை, ஒரு மதிக்கக்கூடிய அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக பார்க்க நமக்கு கண்ணீர் வருகிறது. விஜயகாந்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சத்தியமா கண்ணீர் வரும். அந்த காட்சியை பார்க்க முடியல, நடக்க முடியாம திரைப்படங்கள்ல அவர் பேசுற வசனத்துக்கெல்லாம் அப்படி கைத்தட்டு அப்படி இருக்கும். ரமணா படத்துடைய வசனமா இருக்கட்டும், வல்லரசு வசனமா இருக்கட்டும்,